Hi dear students, welcome back to TN English channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். 100 மார்க்ஸ் கொஷின் பேப்பர். இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், சாய்ஸில் எதெல்லாம் அவாய்ட் பண்ணால் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் குயிக்காக சொல்லிட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் அந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க, 14 1 மார்க்ஸ். கொஷின் நம்பர் 1 to 3 வந்து பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். அதே போல் கொஷின் நம்பர் 4 to 6 பார்த்தீங்கன்னா ஆண்டோனிம்ஸ். இப்போ இந்த சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் இந்த 6 கொஷின்ஸில் 6 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதுக்காக வந்து நம்ம வீடியோஸ் வந்து தனியாக யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட்லேயுமே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு நமக்கு 4 யூனிட்ஸ் தான் அப்படின்றதால ஃபஸ்ட்டு 4 யூனிட்ஸ்க்கான வீடியோஸ் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டோனிம்ஸ் இதை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் அந்த லிங்க்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இதை மட்டும் பார்த்தாலே போதும். இதிலிருந்து தான் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் வரும். ஸோ இந்த 6 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7 பாருங்கள். இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கேட்டிருப்பாங்க. ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். சஃபிக்ஸ் இது வந்து ஈஸி தான், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் உங்களுக்கு ஈஸி தான். இதில் ப்ரிஃபிக்ஸும் கேட்பாங்க, சஃபிக்ஸும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அப்ரிவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு புக்கில் இருக்க அப்ரிவேஷன்ஸ் தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. பட் குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்றதால எக்ஸ்ட்ராவாக சில அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க, அதையும் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸ்க்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அது பாருங்கள். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்டு இருக்குது, காம்பவுண்ட் வேர்ட் ஈஸி தான், அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரப்போசிஷனுக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம். இந்த சூட்டபிள் டென்ஸ் ஃபார்ம் வந்து அங்கே என்ன டென்ஸ் வந்திருக்கு அப்படின்றது சில க்ளூஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரவணன் ஆல்வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் வந்தாலே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் போடணும், அப்போ கோஸ் இங்கே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டென்ஸ் யூஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 லிங்கர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கால்வாசி வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதுல தான் கேட்குறாங்க. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஷினை நீங்கள் பார்த்தாலே போதும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். இப்போ நமக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்ஸில் இருந்து நீங்கள் வந்து எனி 3 யூனிட்ஸ் படித்தா போதும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லெசன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதில் இருக்கிற 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன்லேயும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட்டிக் லெசன், இந்த 3 லெசன் வந்து நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். 2 மார்க்ஸ் எல்லாம் இந்த 3 லெசன் நீங்கள் படிச்சுக்கலாம், கண்டிப்பாக 3 வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த ஒரு யூனிட்ஸ்க்கான 2 மார்க்ஸுமே வந்து நான் சிம்பிளிஃபைட் 2 மார்க்ஸ் 1 லைன் ஆன்சர்ஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன். வீடியோ இருக்குது, அதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 to 22 இதில் வந்து 4 செட் கொடுத்துட்டு எனி 3 நம்மளை எழுத சொல்லுவாங்க. போயம் லைன்ஸை கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே போதும். சரிங்களா, இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே போதும். ஏன்னா ஆன்சர்ஸ் வந்து அந்த போயம் லைன்ஸ்லேயே இருக்கும், அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் த வேர்ட் கிரவுல் மீன்? கிரவுல்னா கம்ப்ளைன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் படிச்சுக்கணும். ஒய் டு தே ஃபைண்ட் எவ்ரி திங் அ மிஸ்? அதாவது ஏன் வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா தேர் நேச்சர் இஸ் கிரம்பிளிங் நேச்சர். அதனால் அவங்க வந்து எல்லாமே எது கிடைச்சாலுமே ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது ஆன்சரு. இப்போ செகண்ட் ஒன் பாருங்களேன், வாட் குடன்ட் பி ஃபவுண்ட் ஆன் த கிரவுண்ட். இதுக்கு வந்து ஆன்சர் இங்கேயே இருக்குப்பா, நாட் அ கிரம் டு பி ஃபவுண்ட். ஒய் வாஸ் த கிரவுண்ட் ஸ்னோ கவர்ட் அப்படின்னா அந்த கிரவுண்ட் வந்து இட் இஸ் வின்டர் சீசன், அதனால் வந்து கிரவுண்ட் வாஸ் ஸ்னோ கவர்ட். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா எனி 3 வந்து கிராமர் கொடுத்துருப்பாங்க நமக்கு, கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ். இதில் வந்து என்னுடைய சஜஷன் என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கு நம்ம 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 4 வீடியோஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா
நோ ரூல்ஸ். ஓகேவா? ரூல்ஸை பை ஹார்ட் பண்ணாமல் சிம்பிள் ஷார்ட்கட் மூலயமா எப்படி வந்து நீங்கள் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் வந்து கரெக்டாக எழுதலாம் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் பங்க்சுவேட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 25 பங்க்சுவேட் இது எப்படி ஈஸியாக எழுதணும் அப்படின்ட்டு பங்க்சுவேஷன் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் ஹையஸ்ட் வியூஸ் போன வீடியோ அதுதான். சரிங்களா? அந்த பங்க்சுவேட் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஅரேஞ்ச். இந்த 3 கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரீஅரேஞ்ச் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் ரூல்ஸ் இல்லாமல் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துருங்க. சரிங்களா? அப்போ எனி 3 இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட சாய்ஸில் வந்து சாய்ஸ் 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஆக்டிவ் பாசிவ், ரெண்டாவது பங்க்சுவேட், மூணாவது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச், கடைசியாக வந்து நீங்கள் ரீஅரேஞ்ச் பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஏதாவது 4 வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஷின் நம்பர் 28 ரோட் மேப். இதில் வந்து 2 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எனி 3 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எதுனா போதும். சரிங்களா? இப்போ சிம்பிளாகவே எழுதலாம். யூ ஆர் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. எங்கே போகணும்? சில்ட்ரன்ஸ் பார்க். கோ ஸ்ட்ரைட், டேர்ன் லெஃப்ட், வாக் அலாங் த எம்பிடி ரோட், யூ கேன் சி சில்ட்ரன்ஸ் பார்க் ஆன் யுவர் ரைட். போதும், 3 பாயிண்ட் அழகாக எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பேராகிராஃப் ஆன்சர். பேராகிராஃப் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்த வாட்டி வந்துடும். சரியா? ஏன்னா 4 யூனிட்ஸ் தான் இருக்குன்றதால கண்டிப்பாக 4 யூனிட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டும் என்னோட சஜஷன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் படிச்சுக்கோங்க. ஐ எம் எவ்ரி உமன், சாரி எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்ட். ஸோ இது படிச்சுக்கோங்க. யூனிட் 3 படிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் படித்தா போதும். சரிங்களா? ஏன் யூனிட் 3 உங்களை படிக்க சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூனிட் 3 வந்து நிறையா வாட்டி பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அட்டீக். இந்த 3 நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம குவார்டர்லிக்கு எனி 2 படித்தா போதும். பட் இன்னொரு பேராகிராஃப் எக்ஸ்ட்ராவாக படித்து வச்சுக்கிறது நல்லது. பப்ளிக் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே வந்து எப்படி வந்து சிம்பிளாக நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி 15 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு பேராகிராஃபே எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து கேட்டிருப்பாங்க நமக்கு. இதில் வந்து 35 கொஷின் நம்பர் 35 நீங்கள் பிளைண்டாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இதை வந்து கண்டிப்பாக இந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். இன்னொரு கொஷின் என்ன அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயம் பேராகிராஃப் படிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்ன, பேராஃப்ரேஸ்க்கு வந்து சிம்பிளாக எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஒரு காமன் கான்டென்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? காமனான ஒரு காமன் பேசேஜை வச்சு எப்படி நம்ம எல்லா போயமுக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். வீடியோ கொடுத்துருக்கேன். போயம் பேராஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் ஃபார் போயம் பேராஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ இருக்கும். அதை நீங்கள் படித்தாலே போதும். எந்த போயம் கொடுத்தாலும் அந்த பேராஃப்ரேஸ் ஈஸியாக எழுதி ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 3 போக்குள்ள இதில் கொஷின் நம்பர் 37, 38 இருக்கும். 37 வேண்டாம், 38 எழுதுங்க. ஏன்னா 37ல் நீங்கள் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் 38 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். அப்படியே அந்த பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. உங்களோட சப்ளிமெண்ட்ரி லெசன் ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்ரி லெசன்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. கொஷின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஹூ லிவ்ட் இன் த ஐலாண்ட்னு கேட்டால் ஈஸியாக இருக்குது பாருங்கள். ப்ராஸ்பரோ அண்ட் இஸ் டாட்டர் லிவ்ட் இன் அன் ஐலாண்ட். ரொம்பவே சிம்பிளாக இருப்பாங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ப்ராஸ்பரோஸ் டாட்டர்? இஸ் டாட்டர் மிராண்டா. அப்படியே டேரெக்டாக இருக்குது பாருங்கள் ஆன்சர்ஸ். ஸோ இந்த கொஷின் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 37 அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 4க்கு போகிறோம். செக்ஷன் 4 வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோரிங் ஏரியாவே தான். 20 மார்க்ஸ் இங்கே இருக்குது. ஈஸியாக எடுக்கலாம். பிளைண்டாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. அதில் மார்க் குறைக்கவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 41க்கு நீங்கள் நோட்டீஸும் ரெடி பண்ணணும், ரிப்போர்ட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 மட்டும் தான் கேட்குறாங்க. நோட்டீஸ் ரைட்டிங் ஆர் ரிப்போர்ட் ரைட்டிங் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது ஒன்று அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ரொம்பவே சிம்பிளாக எந்த பிக்சர் கொடுத்தாலும் எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். 5 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து வீடியோ நான் கொடுத்துருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? அந்த வீடியோவும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43 நோட்ஸ் ஆர் சம்மரி. இதில் உங்களுக்கு நோட்ஸ் ஈஸியாக இருக்குன்னா நோட்ஸ் எழுதுங்க. இல்லை சம்மரி ஈஸியாக இருக்குன்னா ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி போட்டு சம்மரி எழுதுங்க. பட் எக்காரணத்தை கொண்டும் இந்த எரர் ஸ்பாட்டிங் போகாதீங்க. சரிங்களா? இதில் மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. மார்க் ஈஸியாக போயிடும். அதனால் இந்த 4 நான் கொடுத்தது இந்த 4 ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். போயம் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி குவார்டர்லி எக்ஸாமுக்கு நமக்கு 2 மெமரி போயம் தான் இருக்குது.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் போயம் இருக்குது, இன்னொன்று வந்து ஐ எம் எவ்ரி உமன். 2 போயமே ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா எந்த 5 லைன் கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கொஷின் நம்பர் 46 அகெயின் பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரி லெசன்ஸ்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்போ சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க போதும். ஜிக்ஸாக் அண்ட் டெம்பஸ்ட். இது 2 படித்தா கண்டிப்பாக வந்து 1 எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 அகெயின் ஒரு காம்ப்ரிஹென்ஷன், பட் 8 மார்க்ஸில் வரும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. ஈஸியாக தான் இருக்கும். வாட் ஆர் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் கிரியேச்சர்ஸ் இன் த சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுக்க டால்ஃபின்ஸ் ஆர் ரிகார்டட் ஆஸ் த ஃப்ரெண்ட்லியஸ்ட் கிரியேச்சர்ஸ் இன் த சி. ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? அப்போ இந்த கொஷினும் நீங்கள் ஈஸியாக வந்து 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன செலக்டிவ் கொஷின்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஈஸியாக படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.